Hello everyone, நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேஷனோட ஃபோர்த்து மெத்தட், அதாவது ஃபங்க்ஷனல் கன்ஸ்ட்ரக்டரை வச்சு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் கன்ஸ்ட்ரக்டரோட எப்படி ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னும் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு மெத்தடான ES6 கிளாஸ் சின்டாக்ஸும் சிங்கிள்டன் பேட்டர்ன் வச்சு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ES6 கிளாஸ் சின்டாக்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் எப்படி கிளாஸஸ் கிரியேட் பண்ணுவோமோ அதேமாரி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் கிளாஸஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் இது தான். ஸோ கிளாஸ் நேம், ஸோ பர்சன்னு வச்சுக்கலாம். கிளாஸ் நேம் ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த கிளாஸை வந்து உங்களுக்கு இன்ஸ்டான்ஷியேட் பண்ணணும், இதில் வந்து ஏதாச்சும் வேரியபிள்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பே அசைன் பண்ணணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் நீங்கள் டிஃபைன் பண்ணணும் கிளாஸில். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் பேரன்தசிஸ் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிவிட்டு கர்லி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்கு ஏதாச்சும் பேராமீட்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி இந்த ஆப்ஜெக்டோட அசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா திஸ் ப்ராப்பர்ட்டி வச்சு அசைன் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் டாட் ஃபர்ஸ்ட் நேம்னு வச்சுப்போம் ஈக்குவல் டு NAME நேம். இதுதான் வந்து பேசிக் ES6ஓட கிளாஸ் சின்டாக்ஸ். இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்பவும் போல் கான்ஸ் கீவேர்டு வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு நியூ கீவேர்டு வச்சு அந்த பர்சன் கிளாஸை நம்ம கால் பண்ணுறோம். இப்போ இங்கே ஒரு பேராமீட்டர் அக்செப்ட் பண்ணுது, நேம்ன்ற ஒரு பேராமீட்டர் அக்செப்ட் பண்ணுறதுனால அந்த நேமுக்கு வந்து நம்ம வேல்யூ கொடுக்குறோம். தமிழ் கீக் அப்படின்னு வேல்யூ கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது கன்சோல் லாக் போட்டு கன்சோல் லாக் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் இப்போ நம்ம கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ பர்சனுன்றது வந்து அந்த கிளாஸோட நேம், ஆப்ஜெக்டில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஆப்ஜெக்ட் டாட் அந்த ப்ராப்பர்ட்டி நேம் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ தமிழ் கீக்குன்றது தான் நம்ம நேமுக்கு கொடுத்த வேல்யூ, அது பிரிண்ட் ஆகிடுது இங்கே. இதுதான் வந்து நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஸோ சிங்கிள்டன் பேட்டர்ன்னா என்னென்னா, ஏற்கனவே உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்திருந்தால் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லைனா நான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்டையுமே வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் தான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ சம்டைம்ஸ் சில கேசஸில் வந்து நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் வேணும்னு எதிர்பார்ப்பீங்க. வெப் அப்ளிகேஷன்ஸில் எங்கெல்லாம் இது யூஸ் ஆகும்னா, நீங்கள் வந்து ஒரு HTTP கிளைண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து சிங்கிள்டன் பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ தட் சேம் ஆப்ஜெக்ட் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அவைலபிளாக இருக்கும். அதேமாரி ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற இடங்கள்லையுமே வந்து சிங்கிள்டன் பேட்டர்ன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஃப்ரேம் ஒர்க்ஸு UI கான்செப்ட்ஸில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போக போக நீங்கள் அது கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ நான் இது வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்க்கலாம். இந்த கோடை கமெண்ட் பண்ணிவிட்டு சிங்கிள்டன் பேட்டர்னுக்கு வந்து நம்ம ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. ஈக்குவல் டு நியூ கீவேர்ட் வச்சு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் ஃபங்க்ஷன், அனானிமஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அனானிமஸ் ஃபங்க்ஷன்னா நேமே இல்லாத ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே
this dot name equals to ஒரு நேம் அசைன் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் இந்த ஃபங்க்ஷன் இங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இதை கால் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ஒரு க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் போட்டோம். ஸோ இந்த கான்செப்ட் பேர் வந்து இமிடியட்லி இன்வோக்கிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாவாஸ்கிரிப்டில். இதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். ஷார்ட்டாக கான்செப்ட் என்னென்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷனை உடனே கால் பண்ணிடுறோம். நம்ம அந்த ஃபங்க்ஷனை தனியாக கால் பண்ணாமல் அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும் போதே கால் பண்ணிடுறோம். ஸோ அதுதான் இமிடியட்லி இன்வோக்கிங் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் சின்ஸ் இது அனானிமஸ் ஃபங்க்ஷன், பேர் இல்லாத ஒரு ஃபங்க்ஷன்றதுனால இதை நம்ம வேற எங்கேயும் கால் பண்ண முடியாது, இந்த இடத்துல மட்டும்தான் இது கால் ஆகும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை இப்போ நம்ம கன்சோல் லாக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் கன்சோல் லாக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த நம்ம நேம்ன்ற கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டிக்கு இந்த ஒரு தமிழ் கீக்குன்ற இதோட வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு வேல்யூவோட. இதிலே இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறோம், மிடில் நேம் அப்படின்னா கோடிங்கன்னு கொடுப்போமே. கோடிங் சேவ், திரும்ப ரன் பண்ணி பார்க்குறோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியும் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் சிங்கிள்டன் பேட்டர்னில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது. இந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து எத்தனை தாட்டி கால் பண்ணாலும் இது ஒரே ஒரு சேம் இன்ஸ்டன்ஸை தான் உங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது புது இன்ஸ்டன்ஸாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணாது, சேம் இன்ஸ்டன்ஸ் தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இன்றைக்கி நம்ம 2 கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் பார்த்தோம். ஒன்று சிங்கிள்டன் பேட்டர்ன் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது, அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தது ES6 கிளாஸ் சின்டாக்ஸ் வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன்ஸை வந்து எப்படி கால் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் காலிங் அ ஃபங்க்ஷன், அதை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்க்கெலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.